இதற்கிடையே நம்முடன் பத்திரிகையாளர் திரு அரவிந்த் குணசேகர் இணைந்திருக்கிறார். அரவிந்த், டெல்லி பகுதியில் இப்போ எப்படி ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு? நீங்க அங்கதான் இருக்கீங்க. ஒரு பதற்றமான சூழல் ஏற்பட்டிருக்கிறத புரிந்து கொள்ள முடிகிறது. ஒன்றிய உள்துறை அமைச்சர் அங்கு நேரடியாக சென்று ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கிறாரு. ஆனா இப்போதைய நிலைமைக்கு இது என்ன மாதிரியான விபத்து, வெடி விபத்து என்பதை தெரிவிக்க முடியாது என்பது போலவும் வெளிப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். சுமார் 10க்கும் மேற்பட்டோர் இந்த விபத்தில் இந்த சம்பவத்தில் உயிரிழந்திருக்கிறார்கள். அது ஒரு பெரும் துயர சம்பவமாக தான் பார்க்க முடிகிறது. முதற்கட்ட விசாரணையானது பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் தான் தற்போது வரை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஃபாரன்சிக் டீம் எஃப்எஸ்எல் எனப்படும் ஃபாரன்சிக் சயின்ஸ் லெபார்டரியிலிருந்து அந்த ஃபாரன்சிக் அதிகாரிகளும், அதே போல என்ஐஏ தேசிய புலனாய்வு அமைப்பின் விசாரணை அதிகாரிகளும், என்எஸ்சியோட பாம் டிஸ்போசல் ஸ்குவாட் அவர்களும் வந்திருக்கிறார்கள். டெல்லி காவல்துறை பொறுத்தவரை டெல்லி காவல்துறையும், அதே போல டெல்லி காவல்துறை ஸ்பெஷல் பிரான்ச் என சிறப்பு புலனாய்வு அந்த குழுவும் அங்கு இருக்கிறார்கள். சுமார் 5 ஏஜென்சி அதிகாரிகள் அந்த சீன் ஆஃப் கிரைம் எனப்படும் எங்க இந்த சம்பவம் நடைபெற்றோ, எங்கு இந்த எக்ஸ்ப்ளோஷன் நடைபெற்றதோ அந்த இடத்தை முழுவதுமாக அவர்கள் கார்டன் செய்து அவர்கள் சீன் ஆஃப் கிரைமை முழுவதுமாக அவர்கள் ஆய்வு செய்து வருகிறார்கள். தற்போது வரை பிரிலிமினரி ஃபைண்டிங்ஸ் எது எனவும் என்ன என்பது தொடர்பான ஊடகங்களுக்கும் தகவல் தெரிவிக்கப்படவில்லை. மத்திய உள்துறை அமைச்சருடைய பேட்டியிலும் அது தொடர்பான எந்த ஒரு விளக்கமான பதிலும் தற்போது வரை வழங்கப்படவில்லை. இது அந்த ஃபாரன்சிக் அனாலிசிஸில் தான் நமக்கு தெரிய வரும். ஏதேனும் ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்சஸோ அல்லது எக்ஸ்ப்ளோசிவ்ஸ்க்கான ட்ரேசஸ் இருந்தால், இது போன்ற எந்த ஒரு வெடி விபத்து ஏற்பட்டாலும் அதிலிருந்து வெடித்து சிதறக்கூடிய அந்த மூலப்பொருட்களோ, அந்த வேதிப்பொருட்களோ அல்லது மற்ற இதர பொருட்களோ அந்த அருகாமையில் உள்ள அனைத்து இடங்களிலும் அது பரவி கிடக்கும். அதனை மையமாக கொண்டுதான் பொதுவாகவே அனைத்து விசாரணையும் நடைபெறும். ஆனால் இந்த விவகாரத்தில் தற்போது வரை நமக்கு கிடைக்கப்பெற்ற அதாவது அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவல் என்னவென்றால், அந்த சுற்றி இருக்கக்கூடிய எந்த இடத்திலும் ஷார்ப்னலோ அல்லது பால்டர் குண்ட் எனப்படும் அந்த பால்ஸோ அந்த ஷார்ப்னலோ எதுவும் அது போன்ற எந்த ஒரு மெட்டீரியலும் தற்போது வரை கிடைக்கப்பெறவில்லை என்று தெரிவிக்கிறார்கள். அதே போல இது போன்ற ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோசிவ் சப்ஸ்டன்சஸின் காரணமாக ஒரு விபத்து ஏற்பட்டால் அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு பள்ளம் ஏற்படும். அதுவும் ஒரு காற்று எனப்படும், அதுவும் ஒரு பள்ளம் போன்ற ஒரு இதுவும் தற்போது வரை அங்கு ஏற்படவில்லை. எனவே இது எந்த மாதிரியான ஒரு வெடி விபத்து, இது திட்டமிடப்பட்ட ஒரு வெடி விபத்தா அல்லது ஒரு ஆக்சிடென்டாக நடைபெற்றதா என்பது தொடர்பான விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அனைத்து கோணங்களிலும் விசாரணை நடைபெற்று வருவதாகத்தான் டெல்லி காவல்துறை தரப்பில் தெரிவித்திருக்கார்கள். தற்போது வரை எந்த ஒரு பிரிலிமினரி ஃபைண்டிங்ஸ், ஒரு உறுதியான ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு விசாரணை கோணத்தில் தற்போது வரை விசாரணை செல்லவில்லை. அனைத்து ஆங்கிலும் தற்போது வரை விசாரிக்கப்பட்டு வருவதாக தான் தெரிகிறது. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா எல்என்ஜேபி அருகாமையில் உள்ள எல்என்ஜேபி லோக் நாயக் அந்த மருத்துவமனைக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய நோயாளிகளை, அங்கு பாதிக்கப்பட்டவரையும் காயமடைந்தவரையும் தற்போது சந்தித்து அங்கு இருக்கக்கூடிய மூத்த அதிகாரிகளிடமும் ஆலோசித்து வருகிறார். எனவே விசாரணை தற்போது ஆரம்ப கட்டத்தில் தான் இருக்கிறது. என்ன இருந்தாலும் இது ரெட் ஃபோர்ட் போன்ற மிகவும் பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதியில் இது போன்ற ஒரு சம்பவம் நிகழ்ந்திருப்பது ஒரு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக நியூ டெல்லி ரெட் ஃபோர்ட் எனப்படுவது ஓல்ட் டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. ஸோ ஓல்ட் டெல்லியிலிருந்து நியூ டெல்லி செல்லக்கூடிய அனைத்து சாலைகளும் முழுமையாக டெல்லி போலீஸ் பாதுகாப்பின் கட்டுப்பாட்டில் கொண்டு வரப்பட்டு அதிகப்படியான சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ரெட் ஃபோர்ட்டில் எந்நேரமும் காவல்துறை இருப்பார்கள். ரெட் ஃபோர்ட் எனப்பது ஒரு நேஷனல் மானுமெண்ட். அங்கு சிஐஎஸ்எஃப் பாதுகாப்பு படையினர் முழுவதுமாக அங்கு 24 மணி நேரம் ஷிப்ட் கணக்கில் அவர் 24 மணி நேரமும் 365 நாட்களும் ரெட் ஃபோர்ட் பகுதிகளில் காவல்துறையினர் பாதுகாப்பில் இருப்பார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் இது போன்ற ஒரு சம்பவம் நிகழ்ந்திருப்பது பெரும் அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு புறம் இது குண்டுவெடிப்பு சம்பவமாக இல்லாததற்கான சில காரணங்களை நம்ம பார்க்க முடிகிறது. பள்ளம் ஏற்படவில்லை, அந்த வெடித்து சிதறிய பொருட்களினுடைய தன்மையின் அடிப்படையில் இது குண்டுவெடிப்பு சம்பவமாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லையோ என்பதை அது சப்போர்ட்டிங் ஃபேக்டர் அமைஞ்சிருக்கு. இன்னொரு பக்கம் இது கார் விபத்தாக இருக்கலாம் என்பதற்கான காரணிகளா சில விஷயங்கள் பார்க்கப்படும் இல்லையா? அப்படி என்ன இருக்கு? இது கார் விபத்தாக மட்டும் இருந்தால் அதற்கும் நமக்கு ஒரு சில ஐயப்பாடுகள் இருக்கிறது, சில கேள்விகள் எழுகிறது. ஏனென்றால் வெறும் ஒரு சிலிண்டர், காரில் இருக்கக்கூடிய ஒரு சிஎன்ஜி சிலிண்டர் மட்டும் வெடித்திருந்தால் இவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா என்ற கேள்வி எழுகிறது. ஏனென்றால் சுமார் 10க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கிறார்கள். அருகாமையில் இருக்கக்கூடிய 3-4 வாகனங்களும் சேதமடைந்திருக்கிறது. அங்கும் தீயினால்
தீ சேதம் அங்கேயும் ஏற்பட்டிருக்கிறது. எனவே இது வெறும் சிலிண்டரால் மட்டுமே ஏற்பட்ட ஒரு விபத்தாகவும் நம்மால் உடனடியாக அதனை சென்றுவிட முடியாது. சிலிண்டரால் ஏற்பட்ட விபத்து என குறிவிட்டு சென்றுவிட முடியாது. இது அதான் இது ஒரு பிரிலிமினரி ஃபைண்டிங்ஸ், பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் தான் தற்போது வரை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஃபாரன்சிக்ஸ் அனாலிசிஸ், அதாவது அங்கு இருக்கக்கூடிய இந்த சம்பவம் நடைபெற்ற இடத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஆய்வு செய்த பிறகுதான் எப்படி இந்த சம்பவம் நடைபெற்றது, எப்படி இந்த எக்ஸ்ப்ளோஷன் நடந்தது, எதனால் நடந்தது, இந்த இரண்டுக்கான விடை தெரியும். அது தெரிந்தால் மட்டுமே அடுத்த கட்ட விசாரணை அதனை நோக்கி நகரும். இது வெறும் சிலிண்டராக மட்டுமே இருந்தால் ஒரு பிரச்சனையும் கிடையாது, தீவிரவாத செயல் இல்லை என்று ஒரு சற்று நிம்மதியாக இருக்கலாம். ஆனால் அதற்கான வாய்ப்புகளும் குறைவாகத்தான் தெரிகிறது. ஏனென்றால் இன்டென்சிட்டியை பொறுத்தவரை ஒரு பெரும் இன்டென்சிட்டியாக தான் தெரிகிறது. ஒரு சிலிண்டர் பிளாஸ்டாக இருந்தால் இவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா? அருகாமையில் இருக்கக்கூடிய 3-4 வாகனங்கள் சேதமடைந்திருக்கின்றன. அந்த சத்தம் சுமார் 2 கிலோமீட்டர் வரைக்கும் அந்த எக்ஸ்ப்ளோஷன் சத்தம் கேட்டிருக்கிறது. நிறைய பேர் பாதிப்படைந்திருக்கிறார்கள். தீ அதிகப்படியாக பரவி இருக்கிறது. எனவே அதான் இது விசாரணையின் ஃபாரன்சிக் அனாலிசிஸில் தான் நமக்கு எதனால் ஏற்பட்டது, எப்படி ஏற்பட்டது என்பது தெரிய வரும். நிச்சயமாக இணைந்து உங்களுடைய பார்வைகளையும் கோணங்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி அரவிந்த் குணசேகர்.